அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் பலனருவ மாவட்டத்தில் நிற்கும் இங்கு சோழ மன்னர்களினால் அமைக்கப்பட்டுள்ள 2 சிவாலயங்களை பற்றிய காணொலியாக இந்த காணொலி இப்போது வாங்க தொடர்ந்து. இப்படியே பார்த்தீங்கன்னா புலனறுவையிலிருந்து கொழும்பு நகருக்கு செல்கின்ற வீதியின் ஊடாக பார்த்தீங்கன்னா புலனறுவையின் பிரதான வரவேற்பு நுழைவாயில் காணப்படுகின்ற இடத்திற்கு அருகாமையிலும் ஒரு சிவாலயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கேயும் அழகிய ஒரு சிவலிங்கம் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதுவும் சோழர் காலத்துக்குரியதாகவும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா அதனோடு இணைந்த வகையில் செங்கல்லாலான கட்டிடங்களும் மதில்களும் சுவர்களும் காணப்படுது. தூண்களும் புலனறுவைக்கு வாரவங்க கூடுதலான மக்கள் இந்த இடத்தை பார்த்து செல்கின்றது குறைவாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு தொல்பொருள் திணைக்களத்தினால் பராமரிக்கப்படுகின்ற ஒரு ஆலயமாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு அழகிய சந்திரவட்டங்கள் காணப்படுது. பார்த்தீங்கன்னா சோழர்களது சைவ பணியினை அவர்கள் நிலைநிறுத்தும் முகமாக இவ்வாறான செயற்பாடுகளை புலனறுவை மண்ணில் ஆட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாமும் இதை பாதுகாத்து வழிபடப்பட வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அழகிய ஒரு இடமாகவே புலனறுவையில் பார்க்கப்படுது. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புலனறுவை சந்தியிலிருந்து இந்திராகோட நகருக்கு செல்கின்ற வீதியில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுவும் சோழர் காலத்து சிவாலயங்களில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற ஆலயமாக திகழ்கிறது. இங்கு காணப்படுகின்ற ஆலயங்களில் சிவாலயங்கள் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா இது தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் பராமரிக்கப்படுகின்ற ஒரு ஆலயமாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா இங்காலையும் ஒரு சிவாலயம் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். இந்த இடம் கோயிலண்டபடியாக சப்பாத்தெல்லாம் கலட்டிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு பராமரிக்கப்படுகின்ற ஒரு பிரதேசங்களில் இதுக்கும் ஒரு இடமாக காணப்படுது. வாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடமானது நாகபட விகாரை என அழைக்கப்பட்டாலும் மூலஸ்தானத்திலே சிவலிங்கம் காணப்படுகிறது. இருந்தாலும் ஒரு இந்து கோயிலாகவே பார்க்கப்படுது. அப்படியே வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூண்களை கொண்ட ஒரு ஆலயமாகவும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா சோழர் காலத்திலேயே மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற ஆலயங்களில் இதுவும் மிகப்பெரிய ஆலயமாகவே காணப்படுது. பார்த்தீங்கன்னா தற்போதே ஒரு 20க்கு மேற்பட்ட தூண்கள் காணப்பட்டது. பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கு வந்து யோசிச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் மற்றும் அவர் மகன் வீரராஜேந்திர சோழன் மற்றும் சோழ இளவரசர்கள் வந்து வணங்கிய ஒரு ஆலயமாகவும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா சோழர்கள் பூசித்த ஒரு இடத்துல தான் நம்ம கருங்கல் தூண்களாலையும் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாகவும் பார்க்கப்படுது. இந்த ஆலயத்தில் விமானத்தில் காணப்படுகின்ற உயரத்தில் காணப்படுகின்ற தூபி உடைஞ்சி விழுந்த நிலையிலேயே இது காணப்படுது. அப்படியே வாங்க பார்க்கலாம். இந்தாலையும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை கழுவி அபிஷேகம் செய்கின்ற நீரானது வழிந்தோடுவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஒரு ஆலயமாகவும் இது பேணப்படுது. பார்த்தீங்கன்னா இதுவும் தொல்பொருள் திணைக்களத்தால் பாதுகாக்கப்படுகின்ற ஆலயங்களில் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒன்றாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆலயத்தினுள்ளேயே அதிக ஆழமான ஒரு கிணறும் காணப்படுது. பார்த்தீங்கன்னா இதுவும் தற்காலத்தில் பாதுகாக்கப்படுது. இந்த வீடியோவை முடிக்கிற நிலையில் இருக்கிறோம். இந்த வீடியோவானது எப்படியாவது உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அதாவது இந்தியாவிலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள் கூடுதலாக இந்த ஆலயத்தையும் வந்து தரிசித்து சென்றால் நல்லா இருக்கும். ஏனென்று சொன்னால் சோழர்கள் இந்தியாவிலிருந்து வந்து புலனறுவை ஆட்சி செய்த வேளையில் சைவத்தையும் இந்து கோயில்களையும் பரப்பியவர்களாக காணப்படுகிறார். அந்த வகையில் இந்த ஆலயமும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி.